வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். உணவுப் பொருளை கலப்படம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல பாலில் தண்ணீர் சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் சாக் பவுட்ரு சேர்க்குறாங்க அப்படின்னாங்க. இப்போதெல்லாம் பாலில் சோப் பவுட்ரு சேர்க்குறாங்களாம். பாலை ஆற்றும் போது நுர வந்தால் அது நம்ம ஆற்றுனதுனாலையா இல்லை சோப் பவுட்ரு இருக்கிறதுனாலையா அப்படிங்கிறது தெரியல, பயமாக இருக்குது. அதே போல் அன்றாட சமையலில், அதாவது காலையில் சட்னியிலேருந்து சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், இரவு உப்புமா வரைக்கும் எல்லா சமையல்லையும் சேர்க்குற கடுகளை கலப்படம் பண்ணுறாங்க. இந்த கலப்படத்தினால நம்ம உடம்புக்கு பல பிரச்சனைகள் வருது. கடுகளை எதை கொண்டு கலப்படம் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதற்கு தீர்வு தான் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும், கடுகு அப்படிங்கிறது சின்னதாக 1-2 மில்லிமீட்டர் சைஸாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். கருப்பு நிறத்துலையும் இருக்கலாம், இல்லை ப்ரௌன், அதாவது பழுப்பு நிறத்துலையும் இருக்கலாம், சில சமயங்களில் மஞ்சள் நிறத்தில் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அதிகமாக கருப்பு நிற கடுகு தான் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லா உணவுகள்லையும் இந்த கடுகை கொஞ்சமாக சேர்த்தாலும் அந்த உணவோட சுவையும் சரி நறுமணத்தையும் சரி அதிகப்படுத்திடுது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரம் மட்டும் கிடையாதுங்க, கடுகு சிறுத்தாலும் ஊட்டச்சத்தும் குறையிறதில்ல. இந்த சின்ன கடுகுல அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. 100 கிராம் கடுகுல கார்போஹைட்ரேட் 28 கிராம் இருக்குது. ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்து 12.2 கிராம் இருக்குது. கொழுப்பு 36 கிராம் இருக்குது. இதில் முக்கால்வாசி நல்ல கொழுப்புன்னு சொல்லப்படுற மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் அதிகம். புரோட்டீன் எவ்வளோ தெரியுமா இருக்குது? சுமார் 26 கிராம் இருக்குது. இதை தவிர விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு அதை ஹைலைட்டாக சொல்லப்போனால் சில ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இந்த கடுகில் அதிகமாகவே இருக்குது. குளுக்கோசினோலேட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், இந்த 3 ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் கடுகில் அதிகமாக இருக்கிறதுனால கடுகுக்கு ரணங்களையும் வலியை போக்கும் தன்மை உண்டு. இதை தவிர ஆன்டி கேன்சர், ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்குது. இதுக்கும் மேலே கார்டியோ ப்ரொடக்டிவ், நியூரோ ப்ரொடக்டிவ், அதாவது இருதயத்துக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் கடுகானது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த கடுகை எதை கொண்டு கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னா, கடுகை ஆர்ஜிமோன் அப்படிங்கிற ஒரு விதையை கொண்டு கலப்படம் பண்ணுறாங்க. இதுவும் கடுகு மாதிரியே கருப்பு நிறத்தில் சின்னதாக 1.5-2 மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்கும். ஆனால் கடுகு மாதிரி அதோடைய மேற்பரப்பு ஸ்மூத்தாக இல்லாமல் சொரசொரப்பு தன்மையோடு இருக்கும். சரி சார், இந்த ஆர்ஜிமோன் விதையை எங்கேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடுகு செடியோடு சேர்ந்து முளைக்கிறது தான் இந்த ஆர்ஜிமோன் செடியும். அதை களை மாதிரி முளைக்கும். ஆனால் களை எடுக்காமல் அந்த கடுகு செடியோடு சேர்ந்து அறுவடை செய்கிறதுனால நமக்கு அது மிக்ஸ் ஆகிடுது. ஆனால் சில பேர் கடுகோட எடையை அதிகரிக்கிறதுக்காக, லாபத்தை பார்க்கறதுக்காகவே தெரிஞ்சே இந்த ஆர்ஜிமோன் விதையை கடுகில் சேர்ப்பாங்க. சரி சார், இந்த ஆர்ஜிமோன் விதையை சேர்த்து எடுத்துக்கிட்டா, அதாவது கடுகோட சேர்த்து எடுத்துக்கிட்டால் என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆர்ஜிமோனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு பெரும் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இதில் 2 டாக்ஸிக் அல்கலாய்ட்ஸ் இருக்குது. சான்குவைனரின், டைஹைட்ரோசான்குவைனரின். இந்த 2 டாக்ஸிக் அல்கலாய்ட்ஸும் நம்ம அதிகமாக உட்கொள்கிறது மூலமாக நமக்கு எபிடமிக் ட்ராப்சி அப்படிங்கிற ஒரு நோய் வரலாம். இந்த நோயில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாயில் இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் வெளியேறி கைகளும் கால்களும் வீக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தலைவலி, வாந்தி, பேதி கூட வரலாம். இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகி, அதாவது கிளாக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகி கண்ணில் இருக்கிற நரம்பு பாதிக்கப்பட்டு கண் பார்வை கூட போகலாம். அதே சமயம் நம்ம இரத்த குழாயில் இருக்கிற ஆர்பிசி, அதாவது சிகப்பு அணுக்கள் சேதமடைஞ்சு அனிமியா வரக்கூடும். அதன் மூலமாக இருதய நோய் வந்து இறப்பு கூட ஏற்படலாம். எப்படி கடுகில் ஆர்ஜிமோன் விதையை கலப்படம் பண்ணுறாங்களோ, முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடுகு எண்ணெயில் ஆர்ஜிமோன் எண்ணெயை கலப்படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1998ஆம் ஆண்டு என்ன ஆச்சு அப்படின்னா, நியூ டெல்லியில் இந்த கலப்படத்தினால, இந்த ஆயில் கலப்படத்தினால கிட்டத்தட்ட 3000 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. 60 பேர் உயிரும் இழந்தாங்க. அதுலேருந்து ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது. எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணெயோட பேக்கெட்டில் ஃப்ரீ ஃப்ரம் ஆர்ஜிமோன் ஆயில் அப்படின்னு எழுதியே இருக்கணும் அப்படின்னு சட்டமே கொண்டு வரப்பட்டது. இப்போ எல்லாம் ஆர்ஜிமோன் ஆயிலை எங்கே தெரியுமா யூஸ் பண்ணுறாங்க? பெஸ்டிசைடில், அது பூச்சிக்கொல்லியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க, இந்த ஆர்ஜிமோன் விதையும் இந்த ஆர்ஜிமோன் எண்ணெயும் எவ்வளவு நமக்கு கெடுதி அப்படின்னு. கடுகில் கலப்படம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் கடுகு எடுத்து கிளாஸ் பிளேட்டில் பரப்பி வச்சுக்குங்க.
கிளாஸ் பிளேட் இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளைத்தாளில் பரப்பி வச்சுக்கலாம், கொஞ்சமாக வெள்ளைத்தாளில் பரப்பி வச்சுக்கலாம். இப்போ மேக்னிஃபைங் கிளாஸில், அதாவது பூத கண்ணாடியில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேற்பரப்பு, அதாவது கடுகோட மேற்பரப்பு அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். இதே ஆர்ஜிமோன் விதையோட மேற்பரப்பு அப்படிங்கிறது சொரசொரப்பு தன்மையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடுகை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளேருந்து மஞ்சள் நிறத்தில் வெளியில் வரும். இதே ஆர்ஜிமோன் விதையாக இருந்தது அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணால் உள்ளேருந்து வெள்ளை நிறத்தில் வெளியில் வரும். சார் ஒரு தரையும் வாங்கும்போது இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிலாம் வாங்க முடியுமா சார் அப்படின்னா ஒரு ஈஸி தீர்வே இல்லையா சார் அப்படின்னா, எப்போதுமே பெரிய கடுகளை தான் ஈஸியாக கலப்படம் பண்ண முடியும். அதனால் வாங்கும்போது இருக்கிறதுலே சின்ன கடுகாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கலப்படம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லியிருக்காரு. அதாவது கலப்படம் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நம்ம தான் விழிப்புடன் இருக்கணும். 4 படத்தை கலப்படம் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் காசு தான் வீணாகுது. ஆனால் இது மாதிரி உணவுப் பொருட்களை கலப்படம் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியமே வீணாகுது. நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.